Hi everyone, welcome to Mommy's Hut. மில்க் ஸ்வீட் செய்வதற்கு தேவையான பொருட்கள். ஒரு பவுலில் நல்லா நெய் தடவி எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி சேர்க்காத 1.5 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்கை பாயில் பண்ணிக்கலாம். கடாயில் 1/2 லிட்டர் தண்ணி சேர்க்காத ஃபுல் க்ரீம் மில்கை பாயில் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்ச அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பாதி அளவுக்கு வத்துற வர பாயில் பண்ணிக்கோங்க. இந்த மில்க் பாயில் ஆகிடுச்சு, ஸோ ஆஃப் பண்ணிடலாம். 2.5 டேபிள் ஸ்பூன் வினிகரை 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வினிகர் சேர்த்து பாலை திரிய வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்லோவாக அது திரிய ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. காட்டன் துணியில் நல்லா வடிகட்டி குளிர்ந்த தண்ணியில் அலசி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியே இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. இப்போது பன்னீரை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கடாயில் உள்ள பால் பாதியாக வற்றின அப்புறமா கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்ச அப்புறமா இன்னும் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மிச்சம் சுகரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பால் கொஞ்சம் கட்டியாக ஆகவுமே நம்ம பன்னீரை சேர்த்துடலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் அது சரியான பதத்துக்கு வரும். இந்த மாதிரி பால் வற்றி ஒரு பதத்துக்கு வரவும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அதை ஒரு பவுலில் சேர்த்துடலாம். அதை நல்லா சமப்படுத்தி வச்சுக்கோங்க. பாதாம் முந்திரியை மேலே நல்லா தூவி விட்டுக்கோங்க. 6 இல்லை 7 மணி நேரத்துக்கு அது செட் ஆகுற வரை நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ 6 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம நல்லா கட் பண்ணி பீசஸாக எடுத்துக்கலாம். டேஸ்டியான மில்க் கேக் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம மாமிஸ் ஹட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.